ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல விவோ V60e மொபைல் பார்த்தாங்க பார்க்க போறோம். 2 கலர்ஸ் 3 பேஸ் ரேங்க் ஸ்டார்டிங் பிரைஸ் 30K கோட் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண விவோ V50 பாத்தீங்கன்னா இன்னைக்கு 25K போய்கிட்டு இருக்கு. அப்படி கூட சொல்ல ஒரு 5000 ரூபாய் சேர்த்து போட்டு இந்த மொபைல் எடுக்கலாமா வேண்டாமா, இல்ல விவோ V60 இதோட ஹையர் பெர்ஃபார்மன்ஸ் உள்ள போன் அந்த போன் எடுத்துட்டு போயிடலாமா இந்த பிரைசிங்க்கு? அதை தவிர்த்து நிஜமாவே இந்த 30,000 ரூபாய்க்கு விவோ V60e நல்ல ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய கேள்விக்குறி உண்டாகுது இல்ல. நிஜமாவே ஒரு மொக்கையான போன் இவ்வளவு பிரைசிங்க்கு, அதாவது இவ்வளவு ஹையரான பிரைசிங்க்கு ஹார்ட்வேர் சைட்ல LPDDR4X ரமா UFS 2.2 ஹையர் போர்ட் கிடையாது. அண்ட் எஸ்ஓசின்னு பார்க்கும்போது 7360 கொடுத்துருக்காங்க. இந்த 7360 இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண விவோ V50e 7300 கொண்டு வந்த ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் உள்ள எஸ்ஓசி தான் இந்த 7360 டர்போ. ஆனா இதை 7400 கொடுக்கல. எப்படி 7400 கொடுக்கல. ஒரு 30K உள்ள மொபைல்ல இவ்வளோ பிரச்சனையை வச்சுட்டு ஒரு நிறைய விஷயங்கள் நாங்க இப்படி கொடுத்துருக்கோம் அப்படி கொடுத்துருக்கோம், IP ரேட்டிங் எல்லாம் இருக்கு, நல்ல ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளே, கூல் எல்லாமே உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. இந்த போன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்ல போன், ஓகேவா? இந்த போன் ஒரு நல்ல போன், அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஆனா பிரைசிங் 30,000 ரூபாய்க்கு இன்னைக்கு மார்க்கெட்ல இவங்க மட்டும் கிடையாதுங்க, நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. அப்படி உள்ள ரெஃபர் பண்ணி பார்க்கும்போது இவ்வளோ டீசென்டான ஒரு ஸ்பெக்ஸ் கொடுத்து அது ஒரு 30,000 ரூபாய் பிரைசிங் கொடுத்து கெத்தா நிக்கிறது விவோ தரப்புல மட்டும்தான் முடியும். விவோ இந்த BBK ஃபேமிலிக்கே உகந்ததுன்னே சொல்லிக்கலாம். இவன் இந்த ஓப்போ, விவோ, ரியல்மி இவங்களால மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு சேட்டைகள்லாம் செய்ய முடியும். இருந்தாலும் இந்த விவோ V60e எடுக்கலாமா வேண்டாமா? இந்த போன்ல என்ன நெகட்டிவ் இருக்கு? இந்த போன் ஆல்டர்னேட்டா வேற என்ன எடுத்துட்டு போகலாம்? இந்த போன் என்ன பிரைசிங் எடுத்தா ஆர்கானிக்கா இருக்கும்? இதை பத்தி நம்ம சேனல்ல டீடைலா பிரீஃபா பேசுவோம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இந்த விவோ V60e இந்த மொபைல் பாத்துட்டீங்கன்னா பிளிப்கார்ட்ல ஆப்ஷன் லான்ச் பண்ணிட்டாங்க. 2 வைபரான கலர்ஸ் 3 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. பையிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல செக் அவுட் பண்ணி பாருங்க. இதோட பேஸ் வேரியன்ட் 812GB வேரியன்ட் 30K கோட் பண்ணிருக்காங்க. அண்ட் மிடில் வேரியன்ட் 825GB வேரியன்ட் 32,000 கோட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஹையர் வேரியன்ட் 12GB RAM 256GB வேரியன்ட் 34,000 கோட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி 2 கலர்ஸ் 3 பேஸ் வேரியன்ட் இந்த மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் பட்ல இருந்து நம்ம பாத்துருவோம். இங்க பேக் சைட்ல உங்களுக்கு 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்டோட இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் பாட்டம்ல விவோ பிராண்டிங் கொண்டு வந்திருக்காங்க. மீதி ஏரியா எல்லாமே நல்ல ஒரு பிரீமியமான நல்ல சைனிங்கான ஃபினிஷ் டச்சஸ்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. இங்க ஃப்ரேம்னு பார்க்கும்போது பிளாஸ்டிக் தான். முன்னாடி ஒரு மைனரான கர்வ் டிஸ்பிளே ப்ராடக்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த மொபைலோட வெயிட் 190 கிராமும், திக்னஸ் 8mm அமைஞ்சிருக்கு. அண்ட் இதோட பேட்டரி 6500 mAh பேட்டரி. ஆனா பேட்டரி கூடுதலா இருந்தாலும் இந்த மொபைலோட வெயிட் வெறும் ஒரு 190 கிராமும், திக்னஸ் 8mm அமைஞ்சது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. அண்ட் இந்த போன்ல பிரைமரி சென்சார் 200 MP புஷ் பண்ணிருக்காங்க. இந்த விவோ V50e கம்பேர் பண்ணும்போது இங்க 200 MP புஷ் அப் பண்ணிருக்காங்க. அண்ட் வெயிட் கம்மியா இருக்கு, திக்னஸ் கம்மியா இருக்கு. அண்ட் நல்ல கேச்சிங் ஆஃப் கான்ட்ராஸ்டான கலர்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த போன்ல IP68 அண்ட் 69 ரேட்டிங்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி அழகா நல்ல கியூட்டா நல்ல விவோ எப்பயுமே அவங்களோட டிசைன் எப்படி ஒரு ஆளை எப்படி கேச்சிங் பண்ணுமோ அதே மாதிரிதான் இந்த வட்டமும் டிசைனுக்கு எந்த ஒரு இடத்துலயுமே குறையில்லாத அளவுக்கு இந்த போனை செம்மையா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த மொபைலோட டிசைன் பற்ற பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி தான் பார்க்க போறோம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது 6.77 இன்ச்ல ஒரு ஆம்லன் டிஸ்பிளே, 1 பில்லியன் கலர் சப்போர்ட், 120Hz ரெஃப்ரெஷ் ரேட், ஒரு கர்வ்டான டிஸ்பிளே ப்ராட் பண்ணிருக்காங்க. HDR10+ சப்போர்ட்டும் இருக்கு. இங்க 1600 nits ஒரு பிரைட்டரான பேனல் ப்ராட் பண்ணிருக்காங்க. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லா விசிபிளா இருக்கு. இந்த கான்ட்ராஸ்ட், விங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே நல்லா எடுத்துட்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேனல் இந்த மொபைல எடுத்து வந்தது ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த மொபைலோட வெயிட் 190 கிராம், திக்னஸ் 8mm, அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15, அதுக்கு மேல Fun Touch OS 15 அண்ட் 3 இயர்ஸ்க்கு OS அப்டேட் கொடுக்க போறா ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. இங்க IP68 69 ரேட்டிங் இருக்கு. LPDDR4X ரமும் UFS 2.2 தான் கொடுத்திருக்காங்க. பட் ஆனா ஸ்டுடியோ ஸ்பீக்கர் இருக்கு, Wi-Fi dual band சப்போர்ட், Bluetooth 5.4 அண்ட் அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், NFC சப்போர்ட் அண்ட் Type-C வெறும் 2.0. ஒரு 30K மொபைல்ல Type-C 2.0 தான் கொடுத்திருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு சில இடத்துல காம்ப்ரமைஸோட இந்த பிரைசிங் ஏத்த மாதிரி ஹார்ட்வேர் சப்போர்ட் இல்லாதது ஒரு குறையில் இருந்தாலும் இது மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த மொபைல் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி பார்க்கும்போது 6500 mAh பேட்டரி, 90W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், பாக்ஸ்ல சார்ஜர் கொடுத்துறாங்க. வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது, ரிவர்ஸ் வயரிங் சார்ஜ் சப்போர்ட்டும் கிடையாது. பட் ஆனா 0 to 100 வித்தின் 45 to 50 மினிட்ஸ் எடுக்குது. ஒன் சார்ஜ் ஆச்சுன்னா மாடரேட் யூசருக்கு 1 டேக்கு மேலேயும், ஹெவி யூசருக்கு 1 டே வரைக்கும் ஒரு அருமையான பேட்டரி பேக்கப் இந்த மொபைல் நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். சோ விவோனாலே கேமரா, இங்க உங்களுக்கு பிரைமரி சென்சார் 200 MP OIS சப்போர்ட் அண்ட் உங்களுக்கு 30x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் பண்ணிக்கலாம். அண்ட் 8 MP அல்ட்ரா வைட். இங்க ஃப்ரண்ட்ல 50 MP. இங்க ஹையஸ்டா உங்களால
ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 4K வீடியோ எடுக்க முடியும். அண்ட் ஏஐ இன்டர்ஃபேஸும் இருக்கு. அதனால ஒரு சில ஆப்ஜெக்ட் எரைஸ் நிறைய உங்களுக்கு ஏஐ மூலமா நிறைய கஸ்டமைஸ் பண்ற ஆப்ஷன்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க. பட் ஆனா இங்க பிரைமரி சென்சாரா இருக்கட்டும், உங்களுக்கு செல்ஃபி கேமராலுமே எந்த ஒரு சோனி சென்சார் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. பட் ஆனா விவோ V60ல போயிட்டீங்கன்னா உங்களுக்கு டெலஃபோக்கஸ் இருக்கு, அல்ட்ராவைட் சென்சார், பிரைமரி சென்சார் எல்லாமே உங்களுக்கு சோனி சென்சாரோட இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் இந்த போன் இப்ப உள்ள சூழ்நிலைக்கு ஒரு 200 MB போனாட்டம் விவோ V60ல 50ல இருந்துச்சு. பட் ஆனா இந்த வட்டம் 200 MB கொண்டு வந்திருக்காங்க. இதுல எந்த ஒரு ஜெசிஸோட கம்பைன் பண்ணி இந்த போன் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. சோ இருந்தாலும் இங்க பிரைமரி சென்சார் எடுக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங் நல்லா இருக்கு, வீடியோட ஸ்டெபிலைசேஷன்ஸ் நல்லா இருக்கு, OIS சப்போர்ட் இருக்கு, ES இருக்கு, அண்ட் நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ், இந்த ஸ்லோ மோஷன்ஸ், டைம் லைஃப்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. இன்டோர் அண்ட் நைட் கண்டிஷன்ஸ்ல ஒரு சில இடத்துல நாய்ஸஸ் உழுகதான் செய்யுது. இருந்தாலும் டே லைட்ல எடுக்கிற ஷார்ட்ஸ் தான் அல்டிமேட்டா இருக்கு. போர்ட்ரேட் எடுக்கிற ஷார்ட்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னே சொல்லலாம். சோ கேமரா இந்த பிரேசிங் செக்மெண்ட்டுக்கு நல்லா எடுத்திருந்திருக்காங்க. இருந்தாலும் ஒரு சோனி சென்சாரோட வந்துச்சுன்னா இன்னும் ஒரு பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கும். இல்ல அது ஒரு குறையா இருக்கு கேமரா செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது SoC. சோ இங்க பாத்துட்டீங்கன்னா மீடியாடெக் டிமென்சிட்டில 7360 இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. டர்போவோட ஒரு 4-1 ஆர்கிடெக்ட். இருந்தாலும் இந்த போன் போன வருஷம் விவோ V50Eல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு மீடியாடெக் டிமென்சிட்டி 7300, இன்னொட்டம் 7360, ரெண்டுக்குமே பெரிய வேரியேஷன் கிடையாதுங்க. இந்த 7360ல என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்கன்னா LPDDR5X ரேமும் யூஸ் பண்ணிக்கிற முடியும், அண்ட் வைஃபைல 6E வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிற முடியும், அண்ட் 5G மோடத்தையும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறதாக இந்த SoC கிளைம் பண்றாங்க. பட் ஆனா இந்த போன்ல LPDDR5X ரேம் கிடையாது, UFS 3.1 எல்லாம் கிடையாது, அண்ட் வைஃபை டூயல் பேண்ட் சப்போர்ட் தான் இருக்கு. அப்படி உள்ள சூழல எதுக்கு இந்த SoC கொண்டு வரணும்? அதுக்கு 7300 கொண்டு வந்திருக்கலாம்ல. இருந்தாலும் இந்த 7360, இந்த 7300 மாதிரிதான் இதோட பிஹேவியர் இருக்கு. இருந்தாலும் இந்த போன்ல வேப்பர் கூலிங் சிஸ்டம் இருக்கு, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு, ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால பிளே பண்ணிக்க முடியும். இது மாதிரி ஒரு SoC சூழ்நிலையோட அமைஞ்சிருக்கு. ஒரு ஹையர் பிரைசிங்கோட ஒரு மிட்ரேஞ்ச் SoCயோட வந்திருக்கிறதா இந்த விவோ V60 SoC செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த விவோ V60 பிளிப்கார்ட்ல லான்ச் பண்ணிட்டாங்க. 2 கலர்ஸ் 3 பேஸ் வேரியன்ட், ஸ்டார்டிங் பிரைஸே 30K. சோ இந்த 30Kக்கு ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் சைட்ல என்னென்ன சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசைன் நல்லா இருக்கு, ஓகே. அண்ட் உங்களுக்கு டிஸ்பிளே குறைய கிடையாது. விவோ போன்ல நீங்க எந்த ஒரு பிரேசிங்ல எடுத்தாலும் அந்த பிரேசிங்க்கு ஏத்த மாதிரி டிஸ்பிளே நல்லாவே இருக்கும். இந்த போன்ல அதே மாதிரிதான் இருக்கு, டிஸ்பிளேக்கு பஞ்சாயத்து கிடையாது. ஆனா ஹார்ட்வேர்ஸ்ன்னு பார்க்கும்போது LPDDR4X RAM, ஒரு 30K மொபைலுக்கு LPDDR4X RAM, UFS 2.2 சப்போர்ட், டைப் சில 2.0 தான் கொடுத்துருக்காங்க. மிக பெரிய ஒரு டவுன் கிரேட். வைஃபை டூயல் பேண்ட் சப்போர்ட் தான் இருக்கு, IR போர்ட் எல்லாம் கிடையாது. அண்ட் பட் ஆனா NFC சப்போர்ட் இருக்கு, பேமெண்ட் இன்டர்ஃபேஷன்ஸ் எல்லாம் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஸ்டுடியோ ஸ்பீக்கர் இருக்கு. இது வந்து ஒரு பாசிட்டிவ் தான், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் இந்த போன் அவுட் ஆஃப் பாக்ஸ் Android 15ஓட தான் இருக்கு. இந்த வட்டம் Android 16ஓட நிறைய போன் வந்துகிட்டு இருக்கு. அது ஒரு 30K மேல உள்ள மொபைல் இன்னும் 15ஓட வருது, ஒரு நெகட்டிவ். இருந்தாலும் அதை நெகட்டிவேட் பண்ணிடுவோம். இருந்தாலும் ஹார்ட்வேர் சில நிறைய டிராபேக்கோட தான் இருக்கு. இந்த பிரைசிங் ரேஞ்சுக்கு கன்சிடர் பண்ணும் போது மொக்க ஹார்ட்வேர் நான் சொல்ல மாட்டேன், பிரைசிங்க்கு கம்பேர் பண்ணும் போது ஒரு டவுன் கிரேடான ஹார்ட்வேர் இருக்கு. இருந்தாலும் பேட்டரி குட்ங்க. உங்களுக்கு விவோ V60ல பார்த்தா சேம் பேட்டரி, சேம் சார்ஜிங் ஸ்பீட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் கேமரா, ஸோ கேமரா செக்மெண்ட்னு வரும்போது ஒரு ஜெசிஸோட கம்ப்ளைண்ட் பண்ணல. அதை கூட விடுங்க, ஜெசிஸ் இல்லாம ஏதாச்சும் ஒரு சோனி சென்சாராச்சும் கொண்டு வந்திருக்கலாம். ஏதாவது ஒரு மார்க்கெட்டிங் டேர்ம்காச்சும் ஏதாச்சும் ஒன்று எழுதியாச்சும் விட்டுருக்கலாம். இங்க அதுவும் இல்லாத ஒரு நெகட்டிவ். அண்ட் SoC ரொம்ப காம்ப்ரமைஸ். போன சீரீஸ்ல பார்த்த சேம் SoC தான், பேரு தான் கொஞ்சம் மாறுதல் இருக்கு. பெரிய அளவுக்கு சேஞ்சஸ் இருந்தாலும் ஹார்ட்வேர் சைட்ல இந்த SoC வச்சு அவங்க கொண்டு வரல. ஆனா பிரேசிங் மட்டும் எந்த ஒரு குறையும் இல்லாம நல்லா ஹைக் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரி இருக்கட்டும். என்னோட ரெக்கமெண்ட் இந்த விவோ V60E இந்த 30,000 கொடுத்து பேஸ் வேரியன்ட் எடுக்கிறது ஒரு 7,000 சேர்த்து போட்டு விவோ V60 எடுங்க. ஒரு பெஸ்டான போனா இருக்கும், அதுல இருந்து ஒரு மாற்று கருத்து கிடையாது. இல்ல ப்ரோ நான் விவோ V60 தான் எடுக்க போறேன் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா என்னோட ரெக்கமெண்ட் ஒரு 26 to 27K எடுத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் போனா இருக்கும். இருந்தாலும் SoC அது அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இல்ல, அதையும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. இருந்தாலும் ஒரு 7400 கொடுத்துக்கலாம் ப்ரோ. 7300ஓட ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் தான் 7360. நீங்க அதையும் நல்ல டெப்தா நீங்க புரிஞ்சுக்கோங்க இந்த போன் எடுக்கிறதுக்கு முன்னாடி. சோ ஒரு 27,000 இப்ப எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு கார்டு ஆஃபர்ஸ் 2,000 டிஸ்கவுண்ட் ஆகுது, ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஒரு போன் எடுக்கீங்க, ஒரு 3,000 ஒரு 5,000 கழிச்சுட்டு ஒரு 30,000 எடுக்கும் போது ஒரு 25,000 வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு நல்ல டீலா இருக்கும். இல்ல ஒரு 27,000 தான் வருதுனாலும் ஓரளவுக்கு புது போனு விவோ போனு அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு மன திருப்தியில எடுத்துக்கலாம். இருந்தாலும் ஒத்தில்லாத போன் ஒரு 22K to 24K வந்திருந்தா ஒரு பெஸ்ட் டீலா இருக்கும் இந்த போனை பொறுத்தளவு. பிரைசிங் இந்த இடத்துலயுமே
கோட்டையை விட்டுட்டாங்க விவோ தரப்புல இருந்துன்னே சொல்லலாம். ஒரு விவோ வி சீரிஸுக்காக இவ்வளவு ஹையரான பிரேசிங் வச்சு வித்துக்கிட்டு இருக்காங்க இந்த விவோ V60e மொபைல் பொறுத்தளவு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைலை பத்தி நம்ம சேனல்ல டீட்டெயிலா பிரீஃபா பேசியிருக்கோம். இதுல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் எழுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நம்ம ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.